அவங்களுடைய கண்களில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. அதே மாதிரி வந்து ஸ்பெக்ஸ் வியர் பண்ணுறதும் நிறையாவே இருக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மயோப்பியா அப்படின்னு சொல்லப்படுகின்ற அதாவது இந்த ஷார்ட் சைட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சின்ன வயசுலேயே வந்துட்டு ஸ்பெக்ஸ் வியர் பண்ணுறாங்க. பெரியவங்களாக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் சரி கிளாஸ் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த தின்னிங் ஆஃப் கிளாஸஸ் வந்து வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதாவது பவர் வந்து அதிகப்படியாக இன்க்ரீஸ் ஆகாமல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ரேவதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரைகளின் நன்மைகளை பற்றி பார்க்கலாம். கீரை அப்படின்னாலே வந்து நன்மையானது தான். அதாவது ஹெல்த் பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து உடம்புக்கு வந்து ஏற்றது. அதே மாதிரி வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய சத்துகள் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ரோ நியூட்ரியன்ஸை விட மைக்ரோ நியூட்ரியன் சத்துகள் அதிகமாக இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அயன் சத்தாகட்டும், இல்லை விட்டமின் ஏ ஆகட்டும், விட்டமின் சி ஆகட்டும், இல்லை ஒரு செலினியம் சத்தாகட்டும், இல்லை ஜிங்க் சத்தாகட்டும், இந்த மாதிரி நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைஞ்சு தான் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய கீரைகள். அந்த வகையில் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பொன்னாங்கண்ணியின் நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை அப்படின்னாலே வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ஞாபகம் வர்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன் அப்படின்ற பேர் தான். அதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சித்தர்கள் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணியை பொன் பிளஸ் ஆம் பிளஸ் கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து சொல்லியிருக்காங்க. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலும் வந்து தங்கம் மாதிரி மின்னும் அப்படின்றது அர்த்தம். ஸோ வந்து நம்ம பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்துட்டு அதை வந்து பொன்னாங்கண்ணி கீரையை நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே மறந்துட்டாங்க. அதே மாதிரி இப்போ இருக்க குழந்தைகளுக்கு அப்படி ஒரு கீரை வெரைட்டி இருக்கா அப்படின்னே தெரியாது. இதில் மெயினாக வந்து 2 டைப்ஸ் இருக்குது பொன்னாங்கண்ணி கீரையில். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் கலர் பொன்னாங்கண்ணி கீரை. ஸோ வந்து இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை வந்து அதிக அளவில் நம்ம யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லாவே பூஸ்டப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நாட்பட்ட நோய்களுக்கு வந்து நம்ம இந்த பொன்னாங்கண்ணி கீரை யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து இந்த கீரையை நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மயோப்பியா அப்படின்னு சொல்லப்படுகின்ற அதாவது இந்த ஷார்ட் சைட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சின்ன வயசுலேயே வந்துட்டு ஸ்பெக்ஸ் வியர் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்கூல் கோயிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் லாஸ்ட் சீட்டில் பெஞ்சில் உட்காந்து பார்த்தா கூட வந்து எனக்கு போர்டு கரெக்டாக தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அவங்களுடைய கண்களில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாயிண்ட்ஸ் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. அதே மாதிரி வந்து ஸ்பெக்ஸ் வியர் பண்ணுறதும் நிறையாவே இருக்குது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை மாற்றங்கள் தான். அதாவது அதிகப்படியான ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுறது, அதிகப்படியான வந்துட்டு டிவி பார்க்குறது, அதிகமாக லேப்டாப் பார்க்குறது, அதிகமாக வந்து மொபைல்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால சிறு குழந்தைகளுக்கு சிறு வயது முதல்லே வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்களில் வந்து பவர் வந்துடுது. அதுவும் டக்குன்னு கேட்டோன்னே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட போனவொடனே வந்து அவங்க குழந்தைக்கு வந்து -0.2 இருக்குது, -0.3 இருக்குது. ஸோ வந்து 2 கண்ணிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஏற்கனவே ஆல்ரெடி என் குழந்தை வந்து ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், ஆனால் நாளடைவில் நான் செக் பண்ண இயர் பை இயர் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் டாக்டர் இருக்குது. ஸோ வந்து குறையவே மாட்டேங்குது அப்படின்றவங்க என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அதுவும் மெயினாக வந்து இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை. இதில் வந்து என்ன மாதிரியான வேதிப்பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னென்னா அதில் வந்து ஒலினோயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அடுத்து வந்து சிக்மாஸ்டெரால் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. மெயினாக வந்து இதில் பீட்டா கரோட்டின் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ இருக்குது அண்ட் விட்டமின் சி இருக்குது. ஸோ வந்து இந்த விஷயங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைக்கு விட்டமின் ஏ வந்து நேச்சுரலாகவே வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையை உங்களுடைய உணவுகளில் வந்து அன்றாடம் நீங்கள் சேர்க்கணும். அன்றாடம்னா எவ்வளோ நாள் சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி 2 or 3 வந்து நீங்கள் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை கொடுக்கலாம். அதாவது பொரியல் பண்ணியோ அல்லது வந்துட்டு ஒரு பருப்பு கடைஞ்சலோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் பொன்னாங்கண்ணி கீரை கொடுத்துட்டு வரும்போது உங்களுடைய உடம்பு வந்துட்டு தங்கம் மாதிரி மின்றது மட்டும் இல்லாமல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்களில் ஏற்படக்கூடிய பவர் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிப்படியாக குறையும். அதே மாதிரி இப்போ நீங்கள் கிளாஸ் வியர் பண்ணுறீங்க, பெரியவங்களாக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் சரி கிளாஸ் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அந்த தின்னிங் ஆஃப் கிளாஸஸ் வந்து வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதாவது பவர் வந்து அதிகப்படியாக இன்க்ரீஸ் ஆகாமல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி ஒரு வீக்லி 2 or 3 அப்படி இல்லைன்னா ஒரு மண்டலமாக யூஸ் பண்ணலாம். ஒரு மண்டலமாக பொன்னாங்கண்ணி கீரையவே எனக்கு யூஸ் பண்ணால் போர் அடிக்கும்னா ஒரு நாள் வந்து ஒரு பொன்னாங்கண்ணி கீரை, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் வந்து ஒரு பசலைக்கீரை, அடுத்து வந்து ஒரு அரைக்கீரை, இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணணும். பட் ஆனால் பொன்னாங்கண்ணி கீரை வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும். ஸோ வந்து கீரை அப்படின்றது வந்து உங்களுடைய உணவில் வந்து மெயினாக உங்களுடைய ஃபுட் பிளேட்டில் வந்து இடம் பெறணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்புக்கு தேவையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு வந்து தேவையான எதிர்ப்பாற்றல் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கிடைக்கும்.
கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தினசரி உங்களுடைய உணவில் வந்து நீங்கள் வந்து கீரை இடம் பெறணும். ஸோ கீரைகளுக்குன்னே தனியாக வந்து நிறையாவே புக்ஸே வந்து எழுதியிருக்காங்க. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா அதோட நன்மைகளை பற்றி நிறையாவே சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நீங்கள் உங்களோட தினசரி உணவில் அன்றாடம் எடுத்துகிட்டு வரும்போது ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம பொன்னாங்கண்ணி கீரையில் இருக்கக்கூடிய பெனிஃபிஷியரிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி வந்து எந்தெந்த நோய்களுக்கு இதை சிறப்பாக கொடுக்கலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த பொன்னாங்கண்ணி இன்டர்னலாக மட்டும் இல்லாமல் எக்ஸ்டர்னலாகவும் பொன்னாங்கண்ணி தைலமாக வந்து வெளிப்பிரயோகமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஹேர் பாத் வந்து எடுத்துக்கலாம். ஹேர் பாத் எடுக்கும்போது உங்களுக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து பாடியில் இருக்கக்கூடிய லேட்டன்ட் ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாகிறது மட்டும் இல்லாமல் கண்களுக்குமே வந்து நல்லாவே ஒளி கிடைக்கும். ஸோ வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நீங்கள் இன்டர்னலாகவும் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்டர்னலாகவும் யூஸ் பண்ணலாம். பயனுள்ள தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம். டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 2ஆம் வாரம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 5 மணி முதல் மாலை 7 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 15ஆம் தேதி சனிக்கிழமை காலை 5 மணி முதல் மாலை 4 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீ வர்மா PCR மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Sri Varma's Magic Care.